அதிபருக்கு ஒரு ஒப்பந்தம் செய்கிற வேகம் இருந்த காரணத்தினால் வேகத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பதுதான் இந்த MOU மூலமாக, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக உலகுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் வைத்து குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பக்கத்தில் இம்மானுவேல் மெக்ரான் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்களும் இருக்கிறார்கள். இந்த காட்சியில மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டு அந்த காட்சியை ஊடகங்களுக்கு காட்டியிருக்கிறார். அதே போன்று இந்த காட்சியில பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களும் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். 75 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் ஈரானை பற்றி என்ன பிம்பத்தை கட்டமைத்ததோ அது அத்தனையும் உடைந்திருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துட்டாங்க ஏம்பாங்க. அது மாதிரி சும்மா இருந்த ஈரானை யுத்தம் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டதுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுவினுடைய மொக்குத்தனத்திற்கு சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் அப்பர் ஹேண்டாக மாறி இருக்கிறாங்க. அது யுத்தத்திலும் தான், ஒப்பந்தத்திலும் தான். இதை பற்றி மேலதிக விளக்கத்தை சொல்லும் போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு கேட்டா, ஈரானுக்குள்ள அரபு நாடுகள் போய் பிசினஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, தாராளமா பண்ணிக்கலாம், பண்றது நல்லதுன்னு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா விதிச்சிருந்த தடையே என்னன்னா, யாருமே ஈரானோட பிசினஸ் பண்ணக்கூடாது, சைனா மட்டும் தான் வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருந்தான், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. இனி எல்லோருமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு யுத்தம் நடத்தி அழிப்பேன்ட்டு போனவன் மொத்தமா ஈரான் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். யுத்தத்துல தோத்து போனது கூட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க.